வெல்கம் டு தமிழ் காவியம். ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்தில் ஒளிந்திருந்த யாழி குலத்தைச் சேர்ந்த விதுரனை அபிமன்யு மிக துல்லியமாக கண்டுபிடித்து விட்டான். இவன்தான் மர்மவாசல் குழுவின் கொண்டாட்டத்தின் போது வசுதேவியிடம் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்ட அதே விதுரனாவான். சற்று கூட தாமதிக்காமல் அபிமன்யு தனது கொடூரமான கருநிழல் மின்னலை அந்த இடதுபுறத்தை நோக்கி சீரிப்பாய விட்டான். அங்கு ஒரு மங்கலான உருவம் தெரிந்தது. அடுத்த நொடி உக்கிரபாணி அசுர வேகத்தில் அபிமன்யுவின் முன்னே வந்து நின்றான். அந்த யாழி குலத்தைச் சேர்ந்த 2 மாவீரர்களை பார்த்து கோபமாக முழங்கினான். உக்கிரபாணியின் இந்த கோபமான முழக்கத்தை கேட்ட அந்த 2 நிழல்களும் அப்படியே உறைந்து நின்றன. தங்க நிற ஆற்றலால் முழுமையாக சூழப்பட்ட 2 மாவீரர்கள் அங்கு தோன்றினர். அவர்களில் ஒருவன்தான் அந்த விதுரன். அவனது கண்கள் அபிமன்யுவின் மீதே கொடூரமான கோபத்துடன் நிலைத்திருந்தன. விதுரன் உக்கிரபாணியை பார்த்து ஆத்திரத்துடன் கத்தினான். அப்படியென்றால் உங்களுக்கு உதவி செய்ய வந்தவர்களை பணிவாணர குலம் இப்படித்தான் நடத்துமா? நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்களா? தலைவர் இமயவர்மன் எங்களது 5 குலங்களுடனும் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளார். அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீற வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பணிக்குலத்தை உங்களால் ஒருபோதும் தனியாக பாதுகாக்கவே முடியாது. அந்த ஒப்பந்தத்தை மிகவும் தந்திரமாக பயன்படுத்தி உக்கிரபாணியை அவன் யோசிக்க வைத்தான். இதை கேட்ட அபிமன்யு ஒரு ஏளனமான புன்னகையுடன் கேட்டான். அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் இருவரும் ஏன் நாய்களைப் போல ஒளிந்து நின்று எங்களை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? அவனது முகத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகை தவழ்ந்தது. விதுரன் கோபத்துடன் பதிலளிக்க வாயை திறந்தான். ஆனால் அவனது அருகில் மிகவும் அமைதியாக நின்று கொண்டிருந்த மற்றொரு மாவீரன் தனது கையை உயர்த்தி அவனை தடுத்து நிறுத்தினான். அவன் மிகவும் சமரசமான துணியில் பேசினான். உக்கிரபாணி, நாங்கள் உங்களை ரகசியமாக கண்காணித்தோம் என்பதை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு காரணம் நாங்களும் இந்த இடத்தில் ஒரு விசித்திரமான ஆற்றலை உணர்ந்தோம். அதனால்தான் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த முத்திரையை தேடுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நாங்கள் நினைத்தோம். நீ என்ன சொல்கிறாய்? இந்த மாவீரனின் பெயர் சக்திநாதன். அபிமன்யு அவனை மிகவும் கூர்ந்து கவனித்தான். தனது ஆன்ம சக்தியை முழுமையாக பயன்படுத்தியும் கூட அந்த சக்திநாதனின் உண்மையான பலம் என்ன என்பதை அபிமன்யுவால் ஒரு சிறிய அளவிற்கு கூட கணிக்க முடியவில்லை. இது அவனுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் அவன் அதை தனது முகத்தில் துளியும் காட்டிக்கொள்ளவில்லை. சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு உக்கிரபாணி ஒரு நிபந்தனையோடு சம்மதித்தான். சரி, ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது கீழ்த்தரமான தந்திரங்களை செய்ய முயன்றால், நீங்கள் என்னதான் பலசாலியாக இருந்தாலும் உங்களை நான் இங்கிருந்து உயிருடன் செல்ல விட மாட்டேன். எப்பேற்பட்ட விதிகளாக இருந்தாலும் நான் அதை துளியும் மதிக்க மாட்டேன். இதை கேட்ட சக்திநாதன் மிகவும் பணிவாக புன்னகைத்துக் கொண்டே பதிலளித்தார். எனக்கு புரிகிறது உக்கிரபாணி. ஒருவேளை நாங்கள் ஏதேனும் தவறு செய்தால் நீங்கள் அந்த பிரம்மாண்டமான அரக்க மிருகமாக மாறி என் மீது தாக்குதல் நடத்துவதை நான் நிச்சயமாக விரும்பவில்லை. உக்கிரபாணியின் இந்த முடிவை அபிமன்யு வெளிப்படையாக எதிர்க்கவில்லை என்றாலும் அவன் சந்தேகத்துடன் மிகவும் தாழ்ந்த குரலில் கேட்டான். உக்கிரபாணி, இந்த யாழி குலத்தவர்களை நாம் இவ்வளவு சுலபமாக நம்புவது ஒரு தவறாக முடிந்துவிடாதா? அபிமன்யு ரகசியமாக பேசியும் அதை கேட்டுவிட்டு சக்திநாதன் அவனை கொடூரமாக முறைத்தான். இளைஞனே, அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைக்கும் உன் பழக்கமே உனக்கு அழிவை தரும். முதலில் உன் நாக்கை அடக்கு என மிரட்டினான். அங்குள்ளவர்களில் தானே பலசாலி என்ற கர்வம் இருந்தாலும் உக்கிரபாணியின் அசுர பலத்தை நன்கு அறிந்திருந்ததால் சக்திநாதன் இப்போதைக்கு தாக்குதலை தவிர்த்து எச்சரிக்கையுடன் பின்வாங்கினான். அது மட்டுமல்லாமல் பனி வானர குலத்தவர்களின் கட்டுக்கடங்காத அந்த பயங்கர ஆற்றல் முத்திரையை பற்றி சக்திநாதன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான். இந்த பனிக்குலத்திற்குள் உக்கிரபாணி மட்டும் அவனது அந்த ஆற்றல் முத்திரையை முழுமையாக விடுவித்தால் அவனுக்கு முன்னால் எவராலும் ஒரு நொடி கூட தாக்குப்பிடிக்க முடியாது. சக்திநாதன் கூறிய மிரட்டலை துளியும் சட்டை செய்யாமல் சத்தமாக சிரித்த உக்கிரபாணி மிகவும் நட்பான குரலில் அபிமன்யுவிடம் கூறினான். நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அபிமன்யு. இப்போது எனது ஆற்றல்கள் அனைத்தும் சற்று கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் எனக்கு கோபம் வந்தால் இங்கு என்ன நடக்கும் என்பது இவர்கள் அனைவருக்கும் மிக நன்றாகவே தெரியும். அதனால் நாம் தாராளமாக இந்த யாழி குலத்தவர்களை நம்பலாம். அதை கூறிவிட்டு உக்கிரபாணி சைகை செய்தா. சரி, நாம் புறப்படுவோம். அவர்கள் அனைவரும் மெதுவாக அந்த அடர்ந்த கொடூர வெண்புகைக்குள் தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் அங்கிருந்து செல்வதை பார்த்த விதுரன் மிகவும் கோபத்துடன் சக்திநாதனிடம் முறையிட்டான். சக்திநாதன் அண்ணா, இந்த இளைஞனை நீங்கள் ஏன் அவ்வளவு எளிதாக அங்கிருந்து தப்பிக்க விட்டீர்கள்? நமது குலம் அந்த நீல ஆகாச கல்லை அடைவதில் இவன் எவ்வளவு தடைகள் ஏற்படுத்தினான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த கல்லின் மற்ற துண்டுகள் அனைத்தும் ஏற்கனவே நம்மிடம் பாதுகாப்பாக இருக்கின்றன. இன்னும் அந்த மீதமுள்ள 2 துண்டுகளை மட்டும் நாம் கைப்பற்றி விட்டால் நமது குலம் எட்ட முடியாத அசுர பலத்தை அடைந்து விடுமே. இதை கேட்ட சக்திநாதன் அபிமன்யு வேறு திசையில் செல்வதை பார்த்தபடியே மிகவும் மர்மமாக புன்னகைத்தான். அவன் மிகவும் அமைதியாக பதில் அளித்தான். விதுரன், முதலில் உனது கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். நாம் இப்போது எங்கு நிற்கிறோம் என்பதை மறந்து விடாதே. நாம் மட்டும் அந்த இளைஞனின் மீது இங்கு ஒரு சிறிய தாக்குதலை நடத்தி இருந்தாலும்
அது ஒட்டுமொத்த பனிவானர குலத்தின் கோபத்தையும் நமது பக்கம் திருப்பி இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் இந்த பனிக்குளத்திற்குள் நுழைவதற்கு காரணமான அந்த ஒப்பந்தமே சுக்குநூறாக உடைந்திருக்கும். அந்த அபிமன்யு நமக்கு எவ்வளவு அழிவுகளை கொடுத்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நமது ஒரே லட்சியம் நாம் பல வருடங்களாக வெறித்தனமாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த ரகசிய முத்திரையை கண்டுபிடிப்பது மட்டுமே. அவனது முகத்தில் ஒரு வஞ்சகமான கொடூரமான புன்னகை தவழ்ந்தது. அவன் தொடர்ந்து கூறினான், அந்த பொக்கிஷம் மட்டும் நமது கைகளில் கிடைத்து விட்டால் அதன் பிறகு அந்த பனிவானர குலத்தால் கூட நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. நமது குலத்தலைவர் அமரோதய நிலையில் இருந்து தேவோதய நிலைக்கு அசுர வேகத்தில் உயர்ந்துவார். அதன் பிறகு பழங்காலத்திலிருந்தே பலம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த பனிக்குலம் எல்லாம் நமக்கு முன்னால் ஒரு சிறு தூசுக்கு சமமாகிவிடும். அது மட்டுமல்ல, அந்த இளைஞனிடம் வர்ணபூத சக்தி இருக்கிறது. அவன்தான் நாம் இந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கே முக்கிய காரணமாக இருந்தான். நாம் மட்டும் அவனை ரகசியமாக பின்தொடராமல் இருந்திருந்தால் பல வருடங்களாக நாம் தேடிக்கொண்டிருந்த அந்த பொக்கிஷம் நமக்கு இவ்வளவு அருகிலேயே இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் கண்டுபிடித்திருக்கவே முடியாது. அப்படி கூறிக்கொண்டே சக்திநாதன் திடீரென திரும்பி தனது பின்னால் ஒரு கொடூரமான குத்து விட்டான். அங்கு ஒரு பயங்கரமான மரண ஓலம் எதிரொலித்தது. அடுத்த நொடி சற்று தொலைவில் இருந்த 6ஆம் கட்ட அமரோதய நிலையில் இருந்த ஒரு அந்தாரி மாயப்பூச்சி வெடித்து சுக்குநூறாக சிதறியது. அதனுள்ளிருந்து ஒரு இரத்த சிவப்பான மாயசக்திகள் அந்தரத்தில் மிதந்தது. சக்திநாதன் மூர்க்கமாக ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுக்க அங்கே ஒரு ஈர்ப்பு விசை உருவானது. அந்த சிவப்பு நிற கல்லும் அதை சுற்றியிருந்த அந்த விஷத்தன்மை கொண்ட வெண்புகை ஆற்றலும் நேராக அவனது வாய்க்குள் இழுக்கப்பட்டன. அந்த கல் அவனது உடலுக்குள் சென்ற மறுகணமே அவனது கண்களில் ஒரு கொடூரமான சிவப்பு நிற ஒளி மின்னலாக மின்னி மறைந்தது. அவன் மிகவும் உறுதியான குரலில் கூறினான், நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த அபிமன்யு என்ற மனித பயலை நேருக்கு நேர் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு உனக்கு மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. மறுபுறம் சக்தியின் அந்த தாக்குதலால் உருவான ஆற்றல் வெடிப்பை அபிமன்யுவும் உக்கிரபாணியும் மிக தெளிவாக உணர்ந்திருந்தனர். அபிமன்யு மிகவும் எச்சரிக்கையுடன் தனக்குள் சிந்தித்துக் கொண்டான். விதுரனுடன் வந்திருக்கும் அந்த சக்திநாதன் என்ற மாவீரன் உண்மையிலேயே அளவிட முடியாத அளவிற்கு மிகவும் கொடூரமான பலசாலியாக இருக்கிறான். நான் மிகவும் கவனமாக இருந்தாக வேண்டும். என்னதான் உக்கிரபாணி என்னுடன் இருந்தாலும் இந்த யாழி குலத்தவர்களை நான் ஒருபோதும் நம்ப முடியாது. அவன் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே திடீரென அவனுக்குள் ஒரு விசித்திரமான அசுரத்தனமான ஈர்ப்பு விசையை அவன் உணர்ந்தான். அவனது உடல் அப்படியே சிலையாக உறைந்து போனது. அவனது உடலுக்குள் இருந்த அந்த வர்ணபூத சக்தி அவனது உடலை விட்டு கிழித்துக் கொண்டு வெளியேற துடிப்பது போல வெறித்தனத்துடன் நடுங்க தொடங்கியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அபிமன்யு தனது நிலபூத சக்தியை முழுமையாக விடுவித்து தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினான். அபிமன்யுவுக்குள் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்தை கண்ட உக்கிரபாணி, ரத்னவதி மற்றும் யுவராஜன் ஆகியோர் மரண பதற்றத்துடன் கத்தினர், அபிமன்யு! அதே வேளையில் தூரத்தில் இருந்த விதுரனும் சக்திநாதனும் அபிமன்யுவுக்குள் நடக்கும் இந்த மாற்றங்களை மிகவும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தனர். நீலவஜ்ர தாமரையை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தன் படைகளை கூட்டிக் கொண்டு பனிக்குளத்திற்குள் காலடி எடுத்து வைத்தான் அபிமன்யு. காலடி எடுத்து வைத்த முதல் கணத்திலேயே அபிமன்யு ஒரு விசித்திரமான ஒளியை உணர்ந்தான். தனக்கு நன்கு தெரிந்த தன்னை அழைக்கின்ற ஒரு குரல் அவனது காதில் விழுவதைப் போல இருந்தது. அவன் சுற்றுமுற்றி பார்த்தான். யாராவது தன்னை அழைக்கிறார்களா என்று தேடினான். யாரும் அவனை அழைக்கவில்லை. ஒரு மாபெரும் மிருகம் மூச்சு விடுவதைப் போல அந்த பனிக்குளம் மூச்சு விடுவதை அவனால் உணர முடிந்தது. ஒரு வலிமையான ஆற்றல் வெடித்து சிதற துடித்துக் கொண்டிருப்பதைப் போல ஒரு உணர்வு அவனுக்கு தோன்றியது. அவனது மனம் படபடக்க ஆரம்பித்தது. குளம் மூச்சு விடுவது தெரிகிறதா என்று கேட்டான். குளம் மூச்சு விடுகிறதா? என்ன உளறுகிறாய் என்று ரத்னவதி கேட்டாள். அந்த சமயத்தில் அவனுக்குள் இருந்த வர்ணபூத சக்தி பொங்கி எழுந்தது. அது அவனுடைய உடலில் இருந்து விடுபட துடித்துக் கொண்டிருந்தது. அவன் உடல் துடிக்க ஆரம்பித்தது. அவனது நிலபூத சக்தி கொந்தளித்து அது வர்ணபூத சக்தியோடு சண்டையிட்டு அதை அடக்க முயன்றது. அபிமன்யுவுக்கு குழப்பம் குடிக்கொண்டது. ஏன் வர்ணபூத சக்தி இந்த அளவுக்கு துடிக்கிறது? அது தன் உண்மையான எஜமானரை கண்டுபிடித்து விட்டதா, அல்லது ஏதாவது ஒரு ஆபத்தை உணர்ந்து விட்டதா என்று யோசித்தான். பிறகு அவன் தன்னை சுற்றியிருந்த மற்றவர்களை பார்த்தான். அவர்கள் எதையும் உணரவில்லை. அதனால் அவன் பிரம்மை என்று அனைத்தையும் உதறிவிட்டு முன்னேறி சென்றான். அவனை பின்தொடர்ந்து அனைவரும் முன்னேறி சென்றனர். எதுவும் விசித்திரமாக தெரியவில்லை. பனிக்குளத்தின் நீர் தெளிவாகவும் இயற்கைக்கு மாறாக அமைதியாகவும் இருந்தது. இங்கு ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று ரத்னவதி கிசுகிசுத்தார். போக போக நீரின் குளிர் அதிகரிக்க ஆரம்பித்தது. அது அவர்களின் உடலை ஊசி போல குத்தியது. ரத்னவதி வஜ்ரதாமரையை தேடினாள். அவள் ஒரு திசையை பார்த்து, இந்த பக்கம் போகலாம் என்றாள். ஆனால் அபிமன்யு வேறு ஒரு திசையை நோக்கி சென்றார். அதைக் கண்டு குழம்பிய ரத்னவதி, அபிமன்யு எங்கே போகிறாய் என்று கத்தினார். அது அவன் காதில் விழவில்லை. தூரத்தில் ஒரு மங்கலான ஒளி இருப்பது அபிமன்யுவின் கண்களுக்கு தென்பட்டது. அதை நோக்கி அவன் செல்ல ஆரம்பித்தான். அவன் வேகமாக முன்னேறி செல்ல அவனை நோக்கி திடீரென்று பாறைகள் பறந்து வந்தது. அவன் குழப்பமடைந்தான்.
பாறைகள் எப்படி பறக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் அந்த பாறைகளில் இருந்து நழுவி முன்னேறி சென்றான். பரந்த பாறைகள் ஒவ்வொன்றிலும் விசித்திரமான முத்திரைகள் இருந்தது. அந்த முத்திரையை ஒரு கணம் அபிமன்யு கூர்ந்து கவனிக்க அவனுக்கு தலை சுற்றியது. அவன் சட்டென தலையை திருப்பினான். பின்னர் அவன் தன்னை நோக்கி வரும் ஒரு பாறையை கூட பார்க்கவில்லை. அவன் அந்த ஒளியை நோக்கி பாய்ந்தான். பாறைகளை கடந்து அவன் செல்ல செல்ல ரத்னவதி யுவராஜனின் குரல்கள் மங்கிக் கொண்டே வந்தது. அவர்கள் அவனை அழைத்தது அவனுக்கு கேட்கவில்லை. வந்துவிட்டேன் என்று அவன் கூறிக்கொண்டே முன்னோக்கி சென்றான். அவனை நோக்கி வரும் பாறைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. அவன் அதிலிருந்து நழுவி ஓட ஒரு பாறை அவனது மார்பில் மோதியது. ஆனால் அவனுக்கு வலிக்கவில்லை. அபிமன்யு கடந்து சென்ற பிறகு அவனை தாண்டி சென்ற பாறைகள் அனைத்தும் அந்த இடத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு மாபெரும் கோட்டை சுவராக மாறியது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அபிமன்யு கோட்டைக்குள் நுழைந்த பிறகு கோட்டை சுவர் மூடப்பட்டதைப் போல அந்த காட்சி இருந்தது. அபிமன்யுவுக்கும் வெளி உலகத்திற்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டதைப் போல இருந்தது. அபிமன்யு பாறைகளை எல்லாம் கடந்து அந்த மங்கலான ஒளியின் முன்னால் வந்து நின்றான். சூரியனைப் போல பிரகாசமாக இருந்த அந்த ஒளி மங்கிய பிறகு அந்த இடத்தில் செங்குத்தான பாறை ஒன்று நிமிர்ந்து நின்றது. கிட்டத்தட்ட 50 அடி உயரம் கொண்ட அந்த பாறை நரகத்திற்கு செல்லும் கதவு போல மிகப்பெரியதாக இருந்தது. அந்த கதவு முழுக்க எண்ணற்ற முத்திரைகளும் வடிவங்களும் சிற்பங்களும் பொறிக்கப்பட்டு இருந்தன. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு போரின் காட்சியை பிரதிபலித்தது. அந்த காட்சிகளால் ஈர்க்கப்பட்டு அவன் முன்னோக்கி சென்றான். அவன் அந்த கதவில் கை வைத்து அதை மெதுவாக பார்த்து கொண்டே சென்றான். 10,000 வீரர்களுக்கு போதனை சொல்லித்தரும் குருவின் சிற்பம், போர்க்களத்தின் நடுவே குழந்தையை இழந்து தனியாக நிற்கும் ஒரு தாயின் சிற்பம், குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்லும் ஒரு பெண்ணின் சிற்பம், மாபெரும் போர் வியூகத்தின் மையத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு வீரனின் சிற்பம் என நிறைய இருந்தது. அதையெல்லாம் கவனித்துக் கொண்டு அவன் முன்னேறி செல்ல மாபெரும் சிற்பம் ஒன்று அவன் முன்னால் இருந்தது. அது ஒரு இளம் வீரனின் சிற்பம். அந்த இளம் வீரன் கையில் ஒரு ஈட்டியை வைத்து சுழற்றிக் கொண்டு 7 எதிரிகள் முன்னால் தனியாளாக நின்றான். அவனது ஈட்டி முழுக்க மின்னல் இடியும் நிறைந்திருந்தது. அந்த வீரனின் கண்கள் துணியால் கட்டப்பட்டிருந்தது. அவன் தன் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு கையில் ஈட்டியை பிடித்துக்கொண்டு போர்க்களத்தின் மத்தியில் போர் புரிந்து கொண்டிருந்தான். கண்களை மூடிக்கொண்டு அவன் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தான். அது அபிமன்யுவை ஆச்சரியப்படுத்தியது. ஏனென்றால் அந்த சிற்பம் அவனைப் போலவே இருந்தது. அவன் தன் கைகளை நகர்த்தி அந்த சிற்பத்தை தொட்டான். அடுத்த கணம் மின்னல் பாய்ந்ததைப் போல ஒரு சக்தி அந்த கதவில் இருந்து வெடிக்க ஆரம்பித்தது. 1000 சூரியன்கள் ஒரே இடத்தில் இருந்ததைப் போல பிரகாசமான ஒளி வீசியது. அந்த ஒளி அபிமன்யு கைக்குள் பாய்ந்தது. அவனது உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவன் வேகமாக தனது கையை பின்னால் எடுக்க முயற்சிக்க அவனது கை அந்த கதவோடு ஒட்டி கொண்டது. அவன் கத்த ஆரம்பித்தான். அவனது குரல் யாருக்கும் கேட்கவில்லை. அந்த சமயத்தில் பனிக்குளம் அதிர ஆரம்பித்தது. எரிமலை போல குளம் கொந்தளிக்க ஆரம்பித்தது. வாயிலில் கோட்டை சுவர் போல இருந்த பாறைகளில் சில வெடித்து சிதறி கரையை நோக்கி பறந்தது. குளத்தை பிளந்து கொண்டு வெளியே பறந்த பாறைகள் அங்கு நின்று கொண்டிருந்த வீரர்கள் மீது மோதி அவர்களை தூக்கி எறிந்தது. வீரர்கள் 8 திசைக்கும் பறந்தன. அனைவரும் பாறைகளில் இருந்து தப்பிக்க அங்குமிங்குமாய் ஓடினர். குளத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த மூத்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன நடக்கிறது? ஏன் குளம் கொந்தளிக்கிறது என்று அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தங்கள் குலத்தின் எதிர்கால வாரிசுகள் அனைவரும் உள்ளே சிக்கிக் கொண்டது அவர்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் கொடுத்தது. தங்கள் சீடர்களுக்கு அவர்கள் கொடுத்தனுப்பிய தகவல் தொடர்பு கற்களை அவர்கள் தொடர்பு கொள்ள நினைத்தனர். ஆனால் ஒன்றை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை. அனைவரும் பதட்டத்தோடு இமயவர்மனை பார்க்க இமயவர்மனின் வாயின் ஓரத்தில் ஒரு துளி சிரிப்பு தோன்றியது. பாத கடகம் தன் சாபத்தை திறக்கப் போகிறது, அதற்கு தேவையான பலி கிடைக்கப் போகிறது என்று சிரித்தார். அதை கேட்ட அதிகரசன், இமயவர்மா என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு இமயவர்மன், அதிகரசரே, இந்த பனிக்குளத்தில் முத்திரை இருப்பது உங்களுக்கு தெரியும். அது என்ன முத்திரை என்று தெரியுமா? வினாசகால முத்திரை. அதை கேட்ட அதிகரசன் அதிர்ந்து போய் குழப்பத்துடன், என்ன சொன்னாய்? வினாசகால முத்திரை என்றா சொன்னாய் என்று கேட்டார். இமயவர்மன் சிரித்தார். சரியாகத்தான் கேட்டீர்கள். வினாசகால முத்திரையேதான் அபிகாசுரன் கொடுக்கும் பரிசின் முத்திரை, அபிகாசுரனின் ஆத்மாவுடைய பிரதியை பூட்டி வைத்திருக்கும் முத்திரை என்றார். அதிகரசன் பதட்டத்துடன், பல 100 ஆண்டுகளாக தனக்கான உடலை தேடும் அபிகாசுரனுக்கும் வானர குலத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கத்தினார். இமயவர்மன் ஒரு நொடி நின்று திரும்பி தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து, நீங்கள் போய் பனிக்குளத்திற்குள் சென்ற வீரர்களை தொடர்பு கொள்ள முடியுமா என்று பாருங்கள், நாங்கள் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டும் என்றார். அதை கேட்டதும் வானர குலத்தவர்கள் அனைவரும் ஒதுங்கிக் கொண்டனர். அதிகரசன் வேகமாக முன்னால் வந்து, தனக்கான உடலை தேடிக்கொண்டிருக்கும் அந்த பிசாசுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். உடனே இமயவர்மன் அதிகரசனை பார்த்து, பதட்டப்படாதீர்கள், அபிகாசுரன் 800 வருடங்களாக தனக்கான உடலை தேடுகிறான் என்று உங்களைப் போன்ற சிலருக்கு தெரியும். பல காலகட்டத்தில் பலரை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆக்கிரமித்தாலும் அது அவனுக்கான உடலாக இருக்கவில்லை. கடைசியாக மகாலோக போர் நடந்ததே,
அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ரகுநந்த குலம் அழிந்த போர். அந்த போர் துவங்குவதற்கு சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னர் எங்கள் குலத்தின் மூதாதையர் பசுமதேவரை சந்திக்க ஒரு மனிதன் வந்தான். இந்திர தேவரை கொள்ளும் ஆயுதம் வேண்டும், அபிகாசுரன் கேட்கிறார் என்று அவன் சொன்னான். அப்போதுதான் புரிந்தது, அபிகாசுரன் இந்திர தேவரை தனது இலக்காக நினைத்திருக்கிறான் என்று. எங்கள் மூதாதையரும் அந்த ஆயுதத்தை செய்து கொடுத்தார். ஆனால் அபிகாசுரனோடு போடும் ஒப்பந்தம் அரக்கனோடு போடும் ஒப்பந்தம். அவன் பலனை அடையாமல் நம்மை பலனை அனுபவிக்க விடமாட்டான். அப்படி அவன் உருவாக்கி கொடுத்ததுதான் பாத கடகம் என்று அழைக்கப்படும் இந்த அற்புத குலம். இந்த குலத்தின் அடியாழத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்குள் பயிற்சி செய்தால் சாதாரணமாக ஒரு வீரன் 10 வருடத்தில் அடையும் வளர்ச்சியை 6 மாதத்தில் அடைய முடியும். ஆனால் இந்திரதேவர் கொல்லப்பட்டால்தான் எங்களுக்கு குலம் கிடைக்கும். அதுவரை விநாசகால முத்திரை இதை பாதுகாக்கும். மகாலோக போர் நடந்தது. இந்திரதேவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. எங்கள் மூதாதையர் இந்திரதேவர் கொல்லப்படவில்லை என்று கருதினார்கள். ஏனென்றால் விநாசகால முத்திரை திறக்கப்படவில்லை. இந்திரதேவர் கொல்லப்பட்டால் முத்திரை தானாக திறக்கப்படும். எங்கள் மூதாதையர்களும் வருத்தத்தோடு அதை விட்டுவிட்டு கடந்து சென்றனர். பாத கடகம் எங்களுக்கு கிடைக்காது என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்துவிட்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் மூதாதையர்களை தேடி ஒரு கடிதம் வந்தது. அதில் விநாசகால முத்திரையை திறக்க பலி வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. அது எங்களுக்கு குழப்பமாக இருந்தது. இந்திரதேவர் கொல்லப்பட்டு இருந்தால் விநாசகால முத்திரை திறக்கப்பட்டு இருக்கும். அவர் கொல்லப்படவில்லை என்றால் முத்திரை திறக்கப்படாது. அப்படி இருக்கையில் இது என்ன புது சோதனை என்று எங்கள் மூதாதையர் குழம்பினர். ஆனால் பாதக்கடகம் கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் பலிக்கு தயாராகினர். அப்போதுதான் ஒரு புது சிக்கல் வந்தது. யாரை கொடுக்க வேண்டும் என்பதை நான் தான் சொல்வேன் என்று அந்த கடிதம் கூறியது. அந்த கடிதத்தோடு ஒரு பிரகாசமான கல் இருந்தது. அந்த கல் என்றைக்கு ஒளிர்கிறதோ, யாரை கண்டு ஒளிர்கிறதோ அவரைத்தான் பலி கொடுக்க வேண்டும் என்று கூறியது. எங்கள் மூதாதையரும் அதை வாங்கி வைத்தார். ஆனால் அந்த கல் ஒளிரவே இல்லை. நாட்கள் ஓடியது. என் மூதாதையர் இறக்கும் முன் இதை என்னிடம் கூறிவிட்டு அந்த கல்லை என்னிடம் கொடுத்தார். 20 வருடங்கள் கழித்து ஒரு நாள் அந்த கல் ஒளிர்ந்தது. அந்த நாள்தான் அபிமன்யு எங்கள் குலத்திற்குள் நுழைந்த நாள் என்றான். அடுத்த கணம் அதிகரசன் வேகமாக பாய்ந்து இமயவர்மன் சட்டையை பிடித்தார். துரோகி, நீ செய்தது மன்னிக்க முடியாத குற்றம். இந்த இழிவான செயலுக்கான விளைவுகளை சந்திக்க தயாராக இரு என்று கத்தினார். தூரத்தில் இருந்த முகமூடி அணிந்த யாழிக்குல பெரியவர் ஒருவர் வஞ்சக சிரிப்போடு அதிகரசனை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த சிறுவன் என் வேலையை இவ்வளவு எளிதாக முடிப்பான் என்று நான் நினைக்கவில்லை. முத்திரை உடைந்தால் பணிக்குலத்திற்கு என்னால் நுழைய முடியும். நான் எதற்காக வந்தேனோ அந்த புதையலை எடுத்துச் செல்வேன் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். குளத்திற்குள் ராட்சத கதவின் முன்னால் நின்ற அபிமன்யு ஒரு பிரகாசமான ஒளியால் சூழப்பட்டான். அவன் அந்த கதவில் இருந்த ஒரு சிற்பத்தை தொட்டான். அடுத்த கணம் மின்னல் பாய்ந்ததைப் போல ஒரு சக்தி அந்த கதவில் இருந்து அவனது கைக்குள் பாய்ந்தது. அவனது கண் நடுங்க ஆரம்பித்தது. அவன் வேகமாக தனது கையை பின்னால் எடுக்க முயற்சிக்க அவனது கை அந்த கதவோடு ஒட்டிக்கொண்டது. அடுத்த கணம் அந்த சிற்பத்தில் அந்த வீரனின் கண்களில் கட்டப்பட்டிருந்த துணி பாய்ந்து வந்து அபிமன்யுவின் கண்களை கட்டிக்கொண்டது. அபிமன்யுவின் கை விடுதலை அடைந்தது. அவன் வேகமாக தன் கைகளை கட்டியிருந்த துணியை அறுத்து எரிய முயன்றான். ஆனால் அவன் எவ்வளவு முயற்சித்தாலும் அவனால் அதை கழற்ற முடியவில்லை. அது அவனை இறுக்கிக் கொண்டது. அவன் கத்தினான். அது யாருக்கும் கேட்கவில்லை. அவன் சுவரில் மோதினான். அவன் தனது அங்கியில் கத்தியை தேடினான். அவன் வேகமாக தனது சட்டையில் இருந்து ஒரு கத்தியை எடுக்க அந்த கத்தி அவனது கையை கீறியது. அவனது கையில் இருந்து ரத்தம் சொட்டியது. சொட்டிய ரத்தம் அந்த கதவின் மீது விழுந்தது. நிலநடுக்கத்தை கண்டதைப் போல அந்த கதவும் அந்த இடமும் அதிர ஆரம்பித்தது. அபிமன்யுவுக்கு எதுவும் தெரியவில்லை. அவனது கண்கள் கட்டப்பட்டது. அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. அப்போது அந்த கதவு திறந்தது. ஒரு கருப்பு ஒளி அந்த கதவில் இருந்து வெளியே கசிந்தது. அந்த கதவு அபிமன்யுவை உள்ளே இழுத்தது. அபிமன்யு அதில் இருந்து விடுபட போராடினான். ஆனால் அந்த ஒளி அவனை உள்ளே இழுத்துக் கொண்டது. அந்த கதவு சட்டென்று மூடி பணிக்குளத்திற்குள் சென்ற அபிமன்யு ஒரு விசித்திரமான கதவால் ஈர்க்கப்பட்டார். அதில் இருந்த சிற்பங்களால் அவனது கண்கள் கட்டப்பட்டது. அதிலிருந்து அவன் தப்பி ஓட முயலும் போது பிரம்மாண்ட கதவால் அவன் உள்ளே இழுக்கப்பட்டான். அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவனது பார்வை முழுக்க இருட்டு நிறைந்திருந்தது. சிற்பத்திலிருந்து வந்த துணி இன்னும் அவன் கண்களை இறுக்கமாக பிடித்திருந்தது. அவன் அதை அவிழ்க்க எவ்வளவு அதிகமாக போராடுகிறானோ அவ்வளவு இறுக்கமாக அது மாறிக்கொண்டே இருந்தது. சிறிது நேரத்தில் அவனை சுற்றியுள்ள உலகம் அமைதியாக மாறியது. அவன் வானத்தில் பறப்பது போல உணர்ந்தான். அவனது கால் தரையில் படவில்லை. அவன் கைகளை அங்குமிங்கும் அசைக்க எதுவுமே அவனது பிடியில் சிக்கவில்லை. சிறிது நேரத்தில் தடுமாறிக் கொண்டிருந்தவன் கால்களுக்கு கீழே தரை தோன்றியது. அவன் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டான். ஆனால் அவன் ஒரு நிலத்தை மிதித்தது போல உணரவில்லை. குளிர்ந்த உலோகம் பழங்கால கல்லும் ஒன்றாக கலந்த ஒரு விசித்திரமான பொருளின் மீது கால் வைத்தது போல உணர்ந்தான். பரந்த பிரபஞ்சத்தில் மறைந்து போன ஒரு பழங்கால கோவிலின் இடிபாடுகளில் நின்றிருப்பது போல அவனுக்கு இருந்தது.
இருளில் காற்று மெதுவாக வீசியது. அபிமன்யு மூச்சிறைக்க ஆரம்பித்தான். யார் அது? நான் எங்கே இருக்கிறேன் என்று கத்தினான். அவனுக்கு பதில் எதுவும் வரவில்லை. அந்த சமயத்தில் அவனது காலுக்கு கீழே சூடான ரத்தம் கடல் அலை போல பாய்வதை அவன் உணர்ந்தான். அவன் அதிர்ச்சியடைந்து காலை வேகமாக தூக்க ஒரு பிரகாசமான ஒளி அவனது கண்களை நிரப்பியது. கட்டப்பட்டிருந்த கண்கள் நட்சத்திரத்தைப் போல பிரகாசமான ஒளியை வீசின. அபிமன்யு அங்குமிங்குமாய் துடித்தான். அந்த பிரகாசமான ஒளி மறைய அவன் ஒரு போர்க்களத்தின் மத்தியில் நின்று கொண்டிருந்தான். எங்கும் அலறல்கள் எதிரொலித்தன. இரத்த வாடை காற்றை நிரப்பியது. ஆயுதங்கள் மோதும் சத்தமும் போர் வீரர்கள் கத்தும் சத்தமும் அவன் காதுகளில் விழுந்தது. அது மாவீரர்கள் கலந்து கொண்ட மகத்தான போராக இருந்தது. 8 திக்கும் மின்னல்கள் வெடித்தன. புயல் காற்று வீசியது. நெருப்பு கடல் அலை போல பாய்ந்தது. நிலம் பிளந்து பாறைகள் பறந்தன. ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரை துச்சமாக எண்ணி சண்டையிட்டனர். போர்க்களத்தின் மையத்தில் நீல மின்னல் ஈட்டியை ஏந்திய 25 மதிக்கத்தக்க பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கவசம் உடைந்து விட்டது. அவள் உடலில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் இன்னும் நிலைத்து நின்று கொண்டிருந்தாள். அவளது முதுகுக்கு பின்னால் ஒரு சிறிய குழந்தை கட்டப்பட்டிருந்தது. அவள் அந்த குழந்தையை பாதுகாத்தாள். எங்கிருந்தோ பறந்து வந்த அம்பு அவள் மார்பில் இறங்கியது. அவள் நிலை தடுமாறி விழுந்தாள். விழுந்தவுடன் அவளோடு சேர்த்து விழுந்த அந்த குழந்தையை அவள் தாங்கி பிடித்தாள். கைகள் முழுக்க ரத்தம் படிந்திருக்க அவள் அந்த குழந்தையை ஏந்தினாள். அவள் அன்பான குரலே, நீ வாழ வேண்டும். நான் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் நீ பதில் கேட்க வேண்டும். நமது வம்சத்தின் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். தப்பி ஓடி பதுங்கி கிடக்கும் நம் மக்களை நீ மீட்டெடுக்க வேண்டும். இந்த உலகின் ஆகச்சிறந்த வீரனாக இந்திரஜித்தாக நீ மாற வேண்டும் என்று கூறிவிட்டு அவள் தனது கையில் கட்டியிருந்த ஒரு தாயத்தை அவிழ்த்து அந்த குழந்தையின் கழுத்தில் அணிவித்தாள். அந்த சமயத்தில் பறந்து வந்த அம்பு ஒன்று அவள் முதுகில் இறங்கி மார்பு வழியாக வெளியேறியது. அவள் சரிந்து விழுந்தாள். அவளுடைய ரத்தம் ஒரு கருஞ்சிவப்பு நதி போல போர்க்களம் முழுவதும் பாய்ந்தது. குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த காட்சி அபிமன்யு கண்களை நிரப்பியது. அந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த தாயத்து அபிமன்யுவின் கழுத்தில் இருந்த அதே தாயத்து. அபிமன்யுவின் கை தன்னை எறியாமல் கழுத்தை தொட்டது. அதே தாயத்து, அதே வடிவம், அதே எடை. அவன் உதடுகள் அசைந்தன. வார்த்தைகள் வரவில்லை. அவன் அந்த பெண்ணை நோக்கி முன்னோக்கி நடக்க முயன்றான். அந்த குழந்தையை நெருங்க முயன்றான். அவனது கால்களை தரை பிடித்து வைத்திருந்ததைப் போல இருந்தது. அவனால் நகர முடியவில்லை. யார் நீங்கள்? ஏன் இதை எனக்கு காட்டுகிறீர்கள்? இது என்ன விளையாட்டு என்று அவன் கத்தினான். அந்த காட்சி அபிமன்யு இதயத்தில் இடியை இறக்கியது. அவனால் எதையும் யோசிக்க முடியவில்லை. அவன் பார்வை மற்றும் மனம் இரண்டுமே அந்த காட்சியால் நிரம்பியிருந்தது. அவன் இதற்கு முன்பு அந்த பெண்ணை பார்த்ததில்லை. அந்த போர் நடந்த இடத்திற்கு சென்றதில்லை. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு உணர்வு தோன்றியது. அந்த பெண்ணோடு ஏதோ ஒரு இணைப்பை அவன் உணர்ந்தான். அவனது இதயம் அந்த காட்சியை காணும் போது வேகமாக துடித்தது. அந்த பெண்ணை நினைக்கும் போது அவனது மனதில் ஒன்று தோன்றியது. ஆனால் அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்துக் கொண்டான். நிலம் இறுக்கமாக பிடித்திருந்த காலை அபிமன்யு வேகமாக இழுக்க முயன்ற வேளையில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் வானத்திலிருந்து பறந்து வந்து அந்த இடத்தில் விழுந்து வெடித்து சிதறியது. அபிமன்யுவின் பார்வையை மீண்டும் பிரகாசமான ஒளி மூடியது. இப்போது அவன் இருள் நிறைந்த ஒரு உலகத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். சுற்றிலும் இருள் நிறைந்திருக்க எங்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவன் குழம்பி இருந்தான். அவனுக்கு இருளின் மத்தியில் இருப்பது போல தெரியவில்லை. ஏதோ ஒரு பரந்த பிரபஞ்சத்தின் நடுவே மிதப்பது போல இருந்தது. அவனை சுற்றி சிறிய சிறிய நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தது. தூரத்தில் கிரகங்கள் மிதப்பது, அது ஒன்றோடு ஒன்று மோதப்போவது போன்ற காட்சியெல்லாம் அவன் கண்முன்னே வந்தது. அப்போது அவனது பார்வை ஏதோ ஒன்றை கண்டது. தூரத்தில் ஒரு பெரிய வட்ட வடிவ மேடை மிதந்து கொண்டிருந்தது. அதை 18 இரும்பு தூண்கள் இழுத்து பிடித்திருந்தன. அந்த இரும்பு தூண்கள் அந்த இருள் நிறைந்த பகுதியில் இருந்து வெகு தூரத்திற்கு சென்றன. அது எங்கு செல்கிறது என்பதை உணர முடியவில்லை. அந்த வட்ட வடிவ மேடையில் இரும்பு சங்கிலிகளால் கால்கள், மணிக்கட்டுகள், கழுத்து என அனைத்தும் பூட்டப்பட்ட ஒரு மனிதன் கிடந்தார். அந்த சங்கிலிகள் முழுக்க ஒரு விசித்திரமான சக்தி பாய்ந்து கொண்டிருந்தது. அவரது உடல் ஒரு இரும்பு கவசத்தால் பூட்டப்பட்டிருந்தது. அந்த இரும்பு கவசத்தில் 1000 கீறல்களுக்கு மேல் இருந்தது. அவரது மூச்சு ஒவ்வொரு முறை மேலே ஏறி இறங்கும் போது ஒரு காயம்பட்ட சிங்கம் மூச்சு விடுவது போல இருந்தது. அவர் உடல் முழுவதும் காயங்கள் நிறைந்திருந்தது. 5 தலை கொண்ட ஒரு விசித்திரமான ஓநாய் மிருகம் அந்த வட்ட வடிவ மேடையில் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. அது அந்த இடத்தை காவல் காத்தது. அவரது தலை கீழே தொங்கி இருந்தது. நீண்ட கூந்தல் அவர் முகத்தை முழுவதுமாக மூடியிருந்தது. அவரை சுற்றியுள்ள நிழல்கள் இயற்கைக்கு மாறாக அடர்த்தியாக இருந்தது. அது அவரது அடையாளத்தை மறைத்தது. அவருக்கு பின்னால் ஒரு சுழலும் வட்ட முத்திரை மிதந்தது. அதிலிருந்து வெளியேறிய சக்தி அவரது கவசத்தை மீண்டும் மீண்டும் தாக்கி அவரது சக்தியை அடக்கியது. அதனால் அந்த கவசத்தில் மீண்டும் மீண்டும் கீறல் விழுந்து கொண்டே இருந்தது. அவர் தன் விரல்களை லேசாக அசைக்க சங்கிலிகள் உடனடியாக இறுகின. அந்த இடம் ஒரு சிறைச்சாலை போல இருந்தது.
அதுவும் நரகத்தின் சிறைச்சாலை போல இருந்தது. அந்த மனிதனுக்கு அருகே முழுவதுமாக மின்னல்களால் ஆன ஒரு பந்து மிதந்து கொண்டிருந்தது. அந்த பந்தின் நடுவே ஒரு ஈட்டி சுழன்று கொண்டிருந்தது. அவர் தண்டிக்கப்படவில்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார். அபிமன்யு அந்த ஈட்டியை பார்த்தான், அந்த மனிதரை பார்த்தான், மீண்டும் அந்த ஈட்டியை பார்த்தான், மீண்டும் மனிதரை பார்த்தான். அது அவனுடைய ஈட்டியைப் போலவே இருந்தது. அவன் சட்டென தனது கையை பார்த்தான். அவனது ஈட்டி அவன் கையில். அவன் உள்ளே நுழையும் போதே அது மறைந்திருந்தது. ஆனால் அங்கே அது அந்த சங்கிலியால் கட்டப்பட்ட மனிதன் அருகே சுழன்று கொண்டிருந்தது. இவர் யார்? அவன் தனக்குள் கேட்டான். என் ஈட்டி இவர் அருகே ஏன் இருக்கிறது? அதைக் கண்ட அபிமன்யு மீண்டும் முன்னோக்கி செல்ல முயன்ற போது அந்த 5 தலை ஓநாய் சட்டென அவனை திரும்பி பார்த்தது. அதன் கண்களும் அபிமன்யுவின் கண்களும் ஒரே நேரத்தில் பூட்டப்பட்டன. அடுத்த கணம் ஒரு பிரகாசமான எரிக்கல் வானத்திலிருந்து பறந்து வந்து அந்த இடத்தில் விழுந்து வெடித்து சிதறியது. அபிமன்யுவின் பார்வையை மீண்டும் பிரகாசமான ஒளி மூடியது. அதைத் தொடர்ந்து அவன் மீண்டும் ஏதோ ஒரு சக்தியை நோக்கி இழுக்கப்பட்டான். அந்த சக்தி இருந்த திசையை நோக்கி அவனது உடல் வேகமாக பாய்ந்தது. அவனால் அவனையே கட்டுப்படுத்த முடியவில்லை. போகும் வழியில் மீண்டும் அவன் பார்வையில் காட்சிகள் விரிந்தன. பற்றி எரியும் ஒரு கிராமம் அவன் முன்னே தோன்றியது. அது அவனும் அவனது பாட்டியும் வாழ்ந்த பிரம்மபுரியில் இருக்கும் கிராமம். வீடுகள் அனைத்தும் அணைக்க முடியாத நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. குதிரைகள், மாடுகள் என அனைத்தும் தீ வைக்கப்பட்டன. அனைத்தும் பற்றி எரிந்தது. அனைத்தும் அங்குமிங்குமாய் ஓடியது. அந்த நெருப்பின் நடுவே ஒரு வயதான பெண்மணி ஓடி வந்தார். அது அபிமன்யுவின் பாட்டி தீபவதி. அவரது கண்களில் ஏக்கமும் ஏமாற்றமும் வருத்தமும் பயமும் நிறைந்திருந்தது. அவர் வேகமாக ஓடிவர அவரது பார்வையும் அபிமன்யுவின் பார்வையும் சந்தித்தது. பாட்டி! அவன் வேகமாக அவரை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஆனால் அவரை நெருங்க நெருங்க தூரம்தான் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவனால் அவர் அருகே செல்ல முடியவில்லை. பாட்டி, என்னை பார், நான் எங்கே இருக்கிறேன் என்று அபிமன்யு கத்தினார். அவரை 10ற்கும் மேற்பட்ட வீரர்கள் துரத்தி வந்தனர். அவர்கள் ஒரு முகமுடியை அணிந்திருந்தனர். அந்த முகமுடி ஒரு உருமும் அரக்கனின் முகத்தைப் போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. தலையில் 2 கூர்மையான கொம்புகள், 2 கோரமான பற்கள், காயங்களைப் போல இரத்த கீறல்கள் என விசித்திரமாக இருந்த அந்த முகமுடி சிவப்பு நிறத்தில் இருந்தது. அதில் ஒருவன் தனது வில்லை எடுத்து அம்பை பூட்டி தீபவதியை நோக்கி வீச, வேண்டாம் என்று அபிமன்யு கத்தினான். ஆனால் அம்பு அவன் குரலை கேட்கவில்லை. அந்த அம்பு பாய்ந்து வந்து தீபவதியின் முதுகில் துளைத்து மார்பு வழியாக வெளியே பாய்ந்தது. அவர் சரிந்து விழுந்தார். கீழே விழும்போது அபிமன்யு என்று அவர் கத்தினார். பாட்டி என்று அவன் ஓட முயன்றான். அந்த வார்த்தை அவரது கடைசி குரல். அது அவனை உடைத்தது. அவன் ஏறக்குறைய அவரை தொடும் தூரத்தில் இருந்தான். அந்த நொடி காட்சி மறைந்தது. அவன் கை காற்றை பற்றியது. வெறும் காற்று மட்டுமே அவன் கையில் இருந்தது. அவன் எழுந்து நின்றான். மூச்சு வேகமாக ஓடியது. கைகள் நடுங்கின. இது என்ன? இது உண்மையா? பாட்டி இப்போது எங்கே இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று அவன் தலையை பிடித்துக் கொண்டான். இந்த இடம் அவனை ஏமாற்றுவதைப் போல அவன் உணர்ந்தான். ஒரு மாய வலையில் சிக்கிக் கொண்டதைப் போல அவன் உணர்ந்தான். இந்த இடம் அவனை விழுங்க முயல்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த குரல், அபிமன்யு, அது நிஜமாக கேட்டது. அது பொய்யாக இருக்க முடியாது. இல்லை, இது பொய். இது என்னை சித்திரவதை செய்வதற்காக காட்டப்படுகிறது. ஆனால் இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. என் பாட்டி ஆபத்தில் இருக்கிறார். அடுத்த நொடி அவன் இருந்த திசையில் இருந்து வேறொரு பக்கம் சத்தம் கேட்டது. அதில் ஒரு இளம் வீரன் அதே போல அரக்க முகமூடி அணிந்த ஒரு வலிமையான எதிரியுடன் வாழ்வீச்சில் ஈடுபட்டிருந்தான். அந்த இளம் வீரன் அபிமன்யுவின் நண்பன் துருவன். துருவனது வாழ்வீச்சு ஒவ்வொன்றும் அசுர வேகத்தில் இருந்தது. ஆனால் அவன் எதிரே இருந்த வீரனின் வாழ்வீச்சு அரக்க வேகத்தில் இருந்தது. அபிமன்யு திடுக்கிட்டான். துருவா! அவன் அந்த பக்கம் திரும்பினான். ஆனால் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. அவன் கால்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து நின்றன. துருவா, பின்னால் வா, அவனோடு மோதாதே என்று கத்தினான். ஆனால் அவனது குரல் துருவனுக்கு கேட்கவில்லை. அவன் தீவிரமாக போரிட்டுக் கொண்டே இருந்தான். அவர்களுக்கு இடையேயான சண்டை மூர்க்கமாக போய்கொண்டிருந்த வேளையில் அந்த முகமூடி அணிந்த வீரன் ஒரு வலுவான தாக்குதலை தொடுத்தான். துருவனின் வாள் முடிந்தது. எதிரியின் கத்தி துருவனை துளைத்தது. அவன் புழுதி புயலுக்கு மத்தியில் சரிந்தான். துருவா என்று கத்திக்கொண்டே அபிமன்யு முன்னோக்கி பாய்ந்தான். ஆனால் அந்த தூரம் குறையவில்லை. துருவன் விழுவதை அவனால் பார்க்க மட்டுமே முடிந்தது. அவன் அங்கேயே நின்றான். கைகளை முறுக்கினான். என்ன இது? இது நடப்பதா? நடந்ததா? இல்லை நடக்கப் போவதா? அந்த காட்சியைக் கண்டு அபிமன்யு எதிர்வினையாற்றுவதற்குள் அடுத்த காட்சி தோன்றியது. தாமா ஒரு பயங்கரமான படையின் முன் தனியாளாக நின்று கொண்டிருந்தார். அவரது கால்களுக்கு கீழே பகீரா காயங்களால் துடித்தபடி தரையில் கிடந்தார். தாமாவுக்கு முன்னால் 1000ற்கும் மேற்பட்ட வீரர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் அனைவரும் அதே அரக்க முகமூடியை அணிந்திருந்தனர். அவர்களை நோக்கி தாமா ஒரு பழங்கால மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார். அவருக்கு முன்னால் அக்னி கிரந்தம் மிதந்தது. அதன் பெரும்பாலான பக்கங்கள் திறக்கப்பட்டு விட்டன. கிட்டத்தட்ட அது கடைசி பக்கத்தில் இருந்தது.
அதிலிருந்து நெருப்பு தீப்பந்தங்களைப் போல பறந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த படைக்கு எதுவும் ஆகவில்லை. தாமாவின் நெற்றியில் இருந்த காயத்திலிருந்து ரத்தம் வழிந்தது. அடுத்த கணம் அவரது உடல் தெய்வீக நெருப்பால் பற்றி எரிந்தது. அவர் உடல் முழுவதுமாக எரிய ஆரம்பித்தது. ஆச்சாரியரே என்று அபிமன்யு கத்தினார். அந்த குரல் வலி நிறைந்திருந்தது. பாட்டியை இழந்த வழி வேறு, ஆச்சாரியர் எரிவதை பார்க்கும் வழி வேறு. அது உள்ளிருந்து அவனை கிழிப்பதைப் போல இருந்தது. ஆச்சாரியரே, நான் வருகிறேன், எங்கே இருக்கிறீர்கள் என்று கத்தினார். ஆனால் தாமாவுக்கு அவன் கூறியது கேட்கவில்லை. அவர் துடிதுடிக்க ஆரம்பித்தார். அவர் தலையை பிடித்துக்கொண்டு தரையில் சரிந்தார். அவர் உடல் படுகுழியில் விழுந்தது. அபிமன்யு ஒரு கணம் அப்படியே நின்றார். இருளின் சக்தியால் இழுக்கப்பட்ட அபிமன்யுவின் பார்வையில் எண்ணற்ற காட்சிகள் வந்தன. அபிமன்யுவின் ஆச்சாரியர், அபிமன்யுவின் பாட்டி, அபிமன்யுவின் நண்பன் மூவரும் மரணத்தின் பிடியில் இருந்த காட்சி அவனை உலுக்கியது. அவன் கண்முன்னே தாமா சரிந்து கிடந்தார். இடது பக்கம் அவனது பாட்டி இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். வலது பக்கம் துருவன் உயிரற்று கிடந்தார். அவர்களில் ஒருவரை கூட நெருங்க முடியாமல் போர்க்களத்தின் மையத்தில் தனியாளாக நின்றான் அபிமன்யு. இந்த காட்சிகள் எல்லாம் என்ன? நான் கனவு காண்கிறேனா? நான் எதற்காக இங்கு வந்தேன்? ஏன் இந்த காட்சிகள் என்னை ஆட்டி வைக்கிறது என்று அவன் புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் தூரத்தில் அரக்க முகமூடி அணிந்த மாபெரும் படை ஒன்றாக அவனை நோக்கி நடந்து வந்தது. அவன் அந்த படையை கூர்ந்து கவனித்தான். அந்த படையின் மத்தியில் ஒரு பெண் நடந்து வந்தாள். அவள் அந்த படைக்கு தலைமை தாங்கும் படைத்தளபதியைப் போல இருந்தாள். அவள் ஒரு அடி முன்னோக்கி காலடி எடுத்து வைத்து எதிரே இருந்த போர்க்களத்தை பார்த்தா. கீழே சரிந்து கிடந்த தாமாவை பார்த்தா. பின்னர் அவள் தனது முகமூடியை மெதுவாக கழற்ற அவளது முகம் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அது உத்ராவின் முகம். அவள் தரையில் கிடந்த தாமாவை பார்த்து சிரித்தா. அதைத் தொடர்ந்து அவளது முதுகில் இருந்து ஏதோ ஒன்று வெளியேறியது. அது ஒரு பாம்பு. அது மெதுவாக வெளியேறி அவள் தோளின் மீது ஏறி நின்றது. அது சராயு. அபிமன்யுவின் கால்களில் மின்னல் பாய்ந்ததைப் போல இருந்தது. அவனுக்கு மூச்சடைத்தது. உத்ரா அபிமன்யுவின் அன்புக்குரியவள், சராயு அபிமன்யுவின் நம்பிக்கைக்குரியவன். இருவரும் இப்போது எதிரே நிற்கின்றனர். அவன் கண்கள் அந்த காட்சியை முழுமையாக பார்த்தன. அவன் கண்களை மூடவோ திரும்பவோ விரும்பவில்லை. இது உண்மையா? இல்லை, இது உண்மையாக இருக்கக்கூடாது. ஆனால் பாட்டியின் குரல் உண்மையாக இருந்தது. தாமா எரிவது உண்மையாக இருந்தது. துருவன் விழுவது உண்மையாக இருந்தது. அப்படியென்றால் இதுவும்? அவன் தலையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். இல்லை, இந்த இடம் என்னை குழப்ப முயல்கிறது. ஒவ்வொரு காட்சியும் என்னை உடைக்க வேண்டும் என்று காட்டப்படுகிறது. என்னோடு நெருங்கியவர்களை ஒவ்வொருவராக காட்டுகிறது. நான் நம்புவதை எல்லாம் பொய்யாக்க முயல்கிறது. ஆனால் நான் இதை நம்பவில்லை, இன்னும் நம்பவில்லை. அந்த சமயத்தில் அரக்க முகமூடி அணிந்த அந்த கூட்டம் அவனை நெருங்கி வந்தது. அது அவனை நெருங்க அவன் பின்னால் போக முயற்சித்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவர்கள் அவனை கிட்டத்தட்ட நெருங்கி விட்டனர். சட்டென அனைத்தும் மறைந்து அவனை இருள் சூழ்ந்தது. அவன் வேகமாக மூச்சிறைத்தான். அவனது பார்வை முழுக்க இருள் மட்டுமே இருந்தது. அவன் ஓடவில்லை, கத்தவில்லை. அவன் அப்படியே நின்றான். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. நான் கண்டது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது. என் பாட்டி காத்திருக்கிறார், தாமா காத்திருக்கிறார். அதற்காக நான் இங்கே வந்தேன். அதை எந்த இருளாலும் மாற்ற முடியாது. அப்போது அவனது காலுக்கு கீழ் இருந்த இடம் சிதைந்து விழ அவன் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டான். அந்த சமயத்தில் இருளை கிழித்துக் கொண்டு பாய்ந்து வந்த கம்பீர குரல் ஒன்று ஒலித்தது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்தையும் கண்டாயா அபிமன்யு? அந்த குரல் ஒரே நேரத்தில் பல்லாயிரம் பேர் கர்ஜிப்பது போல இருந்தது. அது எல்லா திசைகளிலிருந்தும் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட நொடியில் அபிமன்யு அதிரவில்லை. ஆனால் அந்த குரல் ஒரே நேரத்தில் பல்லாயிரம் பேர் கர்ஜிப்பதைப் போல இருந்தது. அது எல்லா திசைகளில் இருந்தும் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட நொடியில் அபிமன்யு அதிர்ந்து போனான். அவன் சுற்றி முற்றி பார்த்தா. யார் நீ? என்ன நடக்கிறது? என்ன செய்தாய்? நான் கண்ட காட்சி என்ன என்று அபிமன்யு கத்தினான். அபிமன்யுவின் காலுக்கு கீழே இருள் அடர்த்தியாகியது. குளிர்காற்று வீசியது. அவனது பாதம் பனிக்கட்டியில் மிதித்ததைப் போல குளிர்ந்தது. அந்த சமயத்தில் அவனால் நடக்க முடிந்தது. ஆனால் எதையும் பார்க்க முடியவில்லை. அவனது கண்களை அந்த சிவப்பு துணி இறுக்கமாக கட்டியிருந்தது. அவன் கண்களை கட்டியபடி முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்க அந்த சிவப்பு துணி மெதுவாக அவிழ்க்கப்பட ஆரம்பித்தது. அது அவனது கண்களில் இருந்து முழுவதுமாக கலன்று பறந்து போனது. கூசும் கண்களை தேய்த்துவிட்டு அபிமன்யு நிமிர்ந்து பார்த்தான். அவன் கரும்பாறையால் செதுக்கப்பட்ட ஒரு பரந்த வட்ட வடிவ மண்டபத்தின் மத்தியில் நின்று கொண்டிருந்தான். உயரமான தூண்கள் அவனை சூழ்ந்திருந்தன. ஒவ்வொன்றும் பண்டைய முத்திரைகள் மற்றும் வீழ்ந்த வீரர்களின் உருவங்களாக பொறிக்கப்பட்டிருந்தன. ஒரு அகலமான படிக்கட்டு அவனது காலடியில் தொடங்கி மேல் நோக்கி சென்றது. அதன் உச்சியில் ஒரு சிம்மாசனம் கம்பீரமாக வீற்று இருந்தது. இருண்ட உலோகத்தால் ஆன அந்த சிம்மாசனம் எண்ணற்ற ஆயுதங்களால் உருவாக்கப்பட்ட ஆயுத சிம்மாசனம் போல இருந்தது. எண்ணற்ற போர்களை கண்டதைப் போல அந்த சிம்மாசனம் முழுக்க வடுவாக இருந்தது. அவன் அந்த படிக்கட்டுகளை பார்க்க படிக்கட்டுகள் முழுக்க பல்வேறு பாறையின் இறகுகள் படர்ந்திருந்தது. அவன் இறகுகளை பார்த்தபடி தன் பார்வையை மேலே நிமிர்த்தினான். அங்கு ஒரு சிம்மாசனம் இருந்தது.
அதன் முன்னே 2 அடி அகலமும் 5 அடி உயரமும் கொண்ட அகன்ற வாள் ஒன்று குத்தி நின்றது. அதன் கைப்பிடி 12 அங்குலத்தில் இருந்தது. அதை ஒரு ராட்சத கரம் இறுக்கி பிடித்தது. அந்த கரத்திற்கு சொந்தமான உருவம் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தது. கருப்பு நிற பழங்கால கவசத்தையும் போர் வீர முக்காடையும் அணிந்தபடி இருந்த அந்த உருவத்தில் இருந்து கருப்பு நிற ஒளி ஒன்று கரும்புகை போல வெளியேறியது. அந்த உருவத்தின் முகத்தை அபிமன்யுவால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அந்த பழங்கால கவசம் முழுக்க எண்ணற்ற வாழ்க்கீரல்கள் இருந்தது. அபிமன்யு அந்த உருவத்தை பார்த்து, யார் நீ என்று கேட்டார். அடுத்த கணம் அவர் அந்த வாளில் இருந்து தன் கையை எடுத்து பக்கத்தில் இருந்த பிடியில் வைத்துக்கொண்டு பின்னோக்கி சாய்ந்தார். முழு மண்டபமும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது. நான் யார் என்பதை அறிவது முக்கியமா, நீ பார்த்த காட்சிகள் முக்கியமா என்று கேட்டா. அபிமன்யு தன் கை முஷ்டிகளை இறுக்கினார். நான் கண்ட காட்சிகள் என்ன, அவர்களுக்கு என்ன ஆனந்த, இது என்ன மாய விளையாட்டு என்று கத்தினா. நீ கண்ட முதல் காட்சி உன் கடந்த காலம், போர்க்களத்தில் வீழ்ந்த பெண் உன் தாய் உன்னை பாதுகாப்பதற்காக இறந்தாள் என்றது அந்த உருவம். அதை கேட்டதும் அபிமன்யுவின் ரத்தம் துடித்தது. அவன் உடல் விரிந்தன. அவன் பேசுவதற்குள் அந்த உருவம் மீண்டும் அவனை பார்த்து, இரண்டாவது காட்சி நிகழ்காலம், நரக சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும் மனிதன் உன் தந்தை. அவர் உயிருடன் இருக்கிறார், ஆனால் சாதாரண உலகங்களுக்கு அப்பாற்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்றார். அபிமன்யுவின் கண்கள் விரிந்தது. ஆனால் அவன் முதல் முறையாக ஒரு போர் வீரன் போல யோசித்தான். அவன் பதட்டத்தை குறைத்துக் கொண்டு அமைதியான குரலில், மூன்றாவது என்று கேட்டான். மூன்றாவது உன் எதிர்காலம். உன் நிகழ்காலம் மாறாவிட்டால் எதிர்காலம் அப்படியே நடக்கும், மரணங்கள் நிகழும் என்றது. அதை கேட்ட அபிமன்யு கோபம் கொண்டு, அதை முடிவு செய்ய நீ யார் என்று கத்தினான். அந்த உருவம் கோபமின்றி பதிலளித்தது. அபிகாசுரன் கேள்விப்பட்டு இருக்கிறாயா என்றது. யார் அபிகாசுரன் என்று அபிமன்யு கேட்டார். நீ ஏன் உயிருடன் இருக்கிறாய் தெரியுமா, ஏன் இத்தனை குலங்களை தாண்டுகிறாய் தெரியுமா, அடுத்து என்ன செய்வது என்று நீ முடிவு செய்யாமல் விதி ஏன் முடிவு செய்கிறது தெரியுமா, சரியாக சொல்ல வேண்டும் என்றான். பிரம்மபுரி, துவாரக குலம், மதிமங்கலக்காடு, இப்போது வானர குலம், சரியாக இருக்கிறதா உன் பயணம் என்று கேட்டது. அபிமன்யுவின் இதயம் துடித்தது. அவனுக்கு வார்த்தை வரவில்லை. அவன் பதட்டத்துடன், தெளிவாக பேசு என்றான். அந்த உருவம் சிரித்தது. 800 ஆண்டுகளாக அபிகாசுரன் ஒரு உடலை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த உடல் போர் வீரனாக இருக்கக்கூடாது, ராஜாவாகவும் இருக்கக்கூடாது, பாத்திரமாக இருக்க வேண்டும், ஆர்ப்பரிக்கும் அமிர்தத்தை தாங்கி நிற்கும் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றா. பாத்திரமா என்று அபிமன்யு குழப்பமாக கேட்டான். ஆம், அந்த உருவம் கர்ஜித்தது. கட்டுப்பாட்டு இல்லாத அதிகாரம் பயனற்றது. அவன் பல உடல்களை ஆக்கிரமித்தான். தளபதிகள், சிற்றரசர்கள், பேரரசர்கள், துறவிகள் என பல உடலை பயன்படுத்தினான். ஆனால் அவர்களின் உடல்கள் அவன் நுழைந்த சில நொடிகளில் நொறுங்கின. அவர்களின் நடுக்கோடுகள் எரிந்தன. அவர்களின் ஆன்மாக்கள் காற்றில் கரைந்தன. அதனால் அவன் ஒரு உடலை தேடுகிறான். அந்த உடல் அவனது சக்தியை முழுவதுமாக வெளிப்படுத்த பயன்படும் உடலாக இருக்க வேண்டும். அந்த உடல் ஆசிர்வதிக்கப்பட்ட உடலாக இருக்க வேண்டும். தெய்வத்திற்கே சவால் விடும் அளவிற்கு வளரும் வாய்ப்பை பெற்ற உடலாக இருக்க வேண்டும். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திரஜித் ஆவதற்கான விதியை பெற்ற உடலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனால் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆள முடியும். மனிதர்கள், கடவுள்கள், பிசாசுகள் என அனைத்தையும் ஆட்டுவிக்கும் கடவுளுக்கு கடவுளாக அவனால் மாற முடியும். இப்போது அவன் குறிவைத்து இருக்கும் உடல் உன் உடல் என்றார். நான் ஏன் என்று அபிமன்யு கேட்டான். அந்த உருவம் சற்று பின்னால் சாய்ந்தது. ஏனென்றால் நீ சாதாரணமானவன் அல்ல. நீ அதிகப்படியான ஆன்மீக ஆற்றலுடன் பிறந்தாய். அது வளர்க்கப்பட்ட ஆற்றலோ வழங்கப்பட்ட ஆற்றலோ அல்ல. நீ பிறக்கும் போதே இருந்த ஆற்றல். உன் உடல் சக்தியாக வளர்ந்த உடல் இல்லை, சக்தியை தாங்குவதற்காகவே உருவான உடல் என்றார். அபிமன்யு அசையாமல் இருந்தார். உன் முதுகில் என்று அவர் தன் பேச்சை தொடர்ந்தார். சக்கரம், நெருப்பு, திரிசூலம், சங்கு என 4 முத்திரைகள் உன் முதுகில் உள்ளன. அவை செதுக்கப்படவில்லை, அவை நீ பிறக்கும் போதே தோன்றின என்றா. அதை கேட்டதும் அபிமன்யுவின் மூச்சு மெதுவாகியது. அதோடு மின்னல், மின்னல் வீரன்தானே நீ. இதெல்லாம் சேர்ந்துதான் உன் உடலை உருவாக்கி இருக்கிறது. அதனால்தான் உன் உடல் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. அதனால்தான் அவன் உன்னை தேடுகிறான் என்றா. யோசித்த அபிமன்யு மீண்டும் அந்த உருவத்தை பார்த்து, இவ்வளவு சக்திகள் என்று பேச வாயெடுத்தா. உடனே அந்த உருவம் மீண்டும் பேசியது. இவ்வளவு சக்தி இருக்கும்போது அவன் எப்படி என்னை ஆட்கொள்ள முடியும்? நான் அவனை அழித்து என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்றுதானே சொல்ல வருகிறாய் என்று கேட்டா. அபிமன்யு மீண்டும் அதிர்ந்தான். அவன் தன் பேச்சை தொடர்ந்தா. உனது உடலுக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் அது உனது சக்தி அல்ல. இந்த உலகில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அதிகம், ஆனால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் என்று கொடுத்த வாய்ப்பை துச்சமாக எண்ணியவர்கள் அதை விட அதிகம். உனது உடலில் ஒரு சக்தி இருக்கிறது. அதை முழுமையாக அடைய நீ உழைக்க வேண்டும். நீ உயர உயர உன் சக்தி திறக்கும். நீ சக்தி வாய்ந்தவனாக மாறிக்கொண்டே வருவாய். அதற்கு மற்றவர்களை விட 2 மடங்கு நீ அதிகமாக உழைக்க வேண்டும்.
பயிற்சி செய்ய வேண்டும், போர் அனுபவத்தை பெற வேண்டும், உனது பிரம்மக்களை மேம்படுத்த வேண்டும். ஆனால் அதை நீ செய்வதற்கு முன்னால் அபிகாசுரன் செய்தான். இதுவரை உன் வாழ்வில் நீ சந்தித்த பல விஷயங்களில் அவனது கை இருக்கிறது. அவன் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறான் என்றா. உடனே அபிமன்யு, அவன் எப்படி என்னை கண்டுபிடித்தான் என்று கேட்டான். அந்த உருவம் சிரித்தது. இதுதான் இந்த கால இளைஞர்களுக்கு இருக்கும் கெட்ட பழக்கங்களில் ஒன்று. அனைவரும் தன்னை உச்சத்தில் எடுத்து சென்று வைத்து விடுவார்கள். நீ சக்தி வாய்ந்தவன் தான், ஆனால் நீ மட்டுமே சக்தி வாய்ந்தவன் அல்ல. அபிகாசுரன் பலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அதில் நீயும் ஒருவன். அவன் தான் தேர்ந்தெடுத்து இருக்கும் அனைவரையும் கண்காணிப்பான். அவர்கள் வளரும் வரை காத்திருப்பான். தனக்கு தேவையான நேரம் வரும்போது அவர்களது உடலை ஆக்கிரமிப்பான். அது ஒரு உடலாக இருக்கலாம், இல்லை தேர்ந்தெடுத்த அனைவரின் உடலையும் ஆக்கிரமிக்கலாம், இல்லை சிலரது உடலை ஆக்கிரமித்து மீதி இருப்பவர்களை என்று பேசும்போது அபிமன்யு குறுக்கிட்டா. மீதி இருப்பவர்களை விட்டு விடுவானா என்று கேட்டா. அதற்கு அந்த உருவம், கொன்று விடுவான். அவன் இரக்கமற்றவன். அவன் தேர்ந்தெடுத்து இருக்கும் அனைவரும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று அவனுக்கு தெரியும். அவன் அவர்களை பயன்படுத்தவில்லை என்றால் அவர்கள் தனக்கு எதிரியாக வந்துவிடக் கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருப்பான். அதனால் ஒன்று அவர்களை எடுத்துக் கொள்வான் அல்லது அழித்து விடுவான். 8 நூற்றாண்டுகளாக அவன் பல உடலை ஆக்கிரமிக்க முயற்சி தோற்றுக் கொண்டிருந்தான். இம்முறை அவன் வெற்றியை நெருங்க வாய்ப்பிருக்கிறது. அவனது உடலில் ஒரு சமநிலை உள்ளது. நெருப்பும் நீரும் அழிவும் பாதுகாப்பும் வன்முறையும் கட்டுப்பாடும் உனது உடலில் இருக்கின்றன. நீதான் அவன் தேடும் ஆள் என்றா. எப்படி சொல்கிறாய் என்று கேட்டா. இல்லை என்றால் உன்னால் எப்படி என்னை சந்திக்க வந்திருக்க முடியும் என்று கேட்டா. அபிமன்யுவின் குரல் கடினமாகியது. என்னை பயமுறுத்துவதற்காக இதை சொல்கிறாயா என்று கேட்டா. அந்த உருவம் மெதுவாக சிரித்தது. பயத்தால் உன்னை அடக்கிவிட முடியும் என்றால் நீ இவ்வளவு தூரம் உயிர் பிழைத்திருக்க மாட்டாய். அபிகாசுரன் பொறுமைசாலி. அவன் முதிர்ச்சி அடையாத பாத்திரங்களை பிடிப்பதில்லை. அவை பழுக்கும் வரை அவன் காத்திருப்பான். நீ பழுக்கும் நேரம் அவன் வருவான். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.